ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு அதை சொல்லுங்க. குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பெரிய நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நன்மை என்ன? இவங்க போய் பேர் சொல்லக்கூடிய புகழான வேலையில உட்காருவாங்க. எப்படி? பேர் சொல்ல வேலை கௌரவமா இருக்கும். வெளிநாட்டு வேலை, வெளியூர் வேலை, வெளி மாநில வேலை, உயர்ந்த பதவி, விபி, சிஇஓ, கார்பரேட்ல வேலை செய்யறது, பொசிஷன்ல இருக்கிறது, முதலாளிக்கு நெருக்கமா இருக்கிறது, பட்டை கிளப்பிட்டு இருக்கும். மைனஸ் என்ன? சமுதாயத்தில் மதிக்கத்தக்க நபர்கள் எதிரியாக மாறுவார்கள், வணங்கத்தக்க நபர்கள் எதிரியாக மாறுவார்கள். கவனமா இருக்கணும். ஏன் ஒரு காலத்துல குழந்தையே எதிரியாயிரும், தந்தையே எதிரியாயிருவார். ஜாக்கிரதையா இருக்கும். உங்களுடைய மூவ்மெண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அதுல தப்பிக்க முடியும், இல்லைன்னா தொந்தரவாயிரும். இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற குரு நேர 10ஆம் இடத்தை பார்ப்பார். சில கால வேலைக்கு போயிட்டு அப்புறம் தொழில் செய்யலாமாங்கிற எண்ணத்தை இதுதான் கொடுக்கும். 6ல் இருக்கிற குரு. கண்ணியில குரு இருந்தாலும் இதுதான். இவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள், அப்புறம் சுய தொழில் செய்வாங்க. கண்ணியில குரு இருந்தாலும் இதுதான், 6ல் குரு இருந்தாலும் இதுதான். ரொம்ப விசேஷமா வேலை செய்யும். அப்போ இந்த குரு 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். 6, 10 தொடர்ந்து வந்துடும். 12 பார்ப்பார். 6, 10, 12. 2 பார்ப்பார். 6, 10, 12, 2. 2 வருமானம், 6 வேலை, 10 தொழில், 12 வெளிநாடு. வெளிநாட்டில் வேலை பார்க்கறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வெளியூர் வெளிமாநில தொடர்பு, இது எல்லாமே 6ஆம் இடம். நல்லா இருக்கும். கொஞ்சம் உணவு பழக்க வழக்கம் கெட்டு போச்சுன்னா உடம்பு போட்டுரும். இவங்கெல்லாம் உணவு சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு ஒரு காலத்தில் டயட் இருப்பாங்க. சாப்பிடவே கூடாதுன்ட்டு எதை பிடிச்சிருக்கோ அதெல்லாம் விட்டுருவாங்க. இது 6ல் இருக்கிற குரு.